நாலாவது நாள் இதே பிரேக்ஃபாஸ்ட். நாளைக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டே வேணாம் அப்படின்னு தோணுது. இட்லி சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் வீட்டில் மாவு வேறு இல்லை. இட்லி கூரை போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கும் நான் வந்து இட்லி மாவு அரைச்சி காட்டினதே கிடையாது. சரி, அதையும் ஒரு வீடியோ எடுத்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. சரி, இன்றைக்கி நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் சாப்பாடு இல்லையா, சாப்பிட்டுட்டு நம்ம மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான இட்லி அரிசியும் உளுந்தும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 படி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து 1/4 படி உலக்கு. இதில் 3 உலக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கிராம்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 கிராம்ஸ் அளவு வரும் இந்த 3 படி உலக்கு. ஸோ இதில் வந்து 3/4 படி நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் தேவைப்பட்ட கப்ஸில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இங்கே நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து உடச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா பொங்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முழுசாக வெள்ளை உளுந்து கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் இட்லி மாவு அரைப்பேன். என்கிட்ட அது இல்லாதனால இன்றைக்கி நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 அப்படி உலக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிராம்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு இந்த உலக்கில் பிடிக்கும். இந்த உலக்கில் வந்து நான் 1.25 உலக்கு அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது 1/4 உலக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து 50 கிராம் கணக்கு. கிராம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ மொத்தமாக வந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3-4 வாட்டி அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அலசிட்டு நான் தண்ணி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது அட்லீஸ்ட் ஒரு 5-6 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து உளுந்த கடைசியாக தான் ஊற வைப்பாங்க. நான் இந்த மாதிரி சேர்த்தே ஊற வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடைசி 2 மணி நேரம் மட்டும் கூட உளுந்த ஊற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு நான் உளுந்தை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். உளுந்து வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்து உளுந்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வரும். சூப்பராக வந்து சாஃப்டாக வரும் இட்லியுமே. ஸோ அதனால் அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்து வச்சுட்டு உளுந்து அரைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்தை சேர்த்துட்டு நம்ம மெதுவடைக்கு ஆட்டுற மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் ஆட்டக்கூடாது, அதே மாதிரி அரிசி ஆட்ட போகிற மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் ஆட்டக்கூடாது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நல்லா உங்களுக்கு கையில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த பதம் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. என்னோடய கிரைண்டரில் வந்து டைமர் இருக்குது. ஸோ நான் ஒரு 20 நிமிஷம் நான் டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா உளுந்து அரைஞ்சிருக்கு, பொங்கி வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா உளுந்துமே அரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் ஓடி இருக்கு. நல்லாவே பொங்கி வந்துட்டுருக்கு உளுந்து. உங்களுக்கு உளுந்து எவ்வளோ பொங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரும். உளுந்து சரியாக பொங்கலை அப்படின்னா இட்லி உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும். இப்போயும் தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்து சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து ரொம்ப நல்லா பொங்கி வந்துருச்சு. மொத்தமாக எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நான் 20 நிமிஷம் செட் பண்ணேன் டைமரில். ஆனால் 15 நிமிஷத்துலேயே நல்லா உளுந்து வந்து பொங்கி வந்துருச்சு. இவ்வளோ அளவு உங்களுக்கு பொங்கினா தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், கெட்டியாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். உங்களுக்கு இப்படியே வச்சு மாவு தோண்ட தெரியாது அப்படின்னா கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும் நீங்கள் வலிச்சுட்டு திரும்ப நீங்கள் வச்சு அரிசியை ஓட்டிக்கலாம். நான் வந்து இப்படியே டேரெக்டாக தோண்டிடுவேன். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பொங்கி வந்திருக்கு. அரிசியோட உளுந்து குவான்டிட்டி வந்து அரைஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கணும். இப்போ அதே கிரைண்டரில் கழுவலாம் தேவையில்லை. அடுத்ததாக வந்து அரிசியை நான் சேர்த்துக்க போகிறேன். அரிசிக்கு வந்து நான் ஒரு 25 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எனக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகும். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே அரிசியும் உங்களுக்கு நல்லா மை மாதிரி அரைஞ்சி வந்துடும். அதாவது ரொம்ப நீங்கள் வந்து சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. அரிசி
அரிசி வந்து கொஞ்சம் லேசாக குறன்னு இருந்தால் தான் இட்லிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அரிசி அரைஞ்சிருக்கு. இப்போயும் வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப சாஃப்டாக வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது, தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தமாக நான் ஒரு 25 நிமிஷம் அரைச்சிருக்கேன். அரிசியும் நல்லா அரைப்பட்டுருச்சு. உளுந்தை விட அரிசி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அரிசி பார்க்குறதுக்கு ரொம்பவும் உங்களுக்கு நெருன்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மை மாதிரி இருந்தாலும் இட்லி சரியாக வராது. லேசாக வந்து உங்களுக்கு லைட்டாக ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அரிசியை எப்படி தோன்றேன் அப்படின்னா, சின்ன ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த வச்சுருக்க பாத்திரத்தோடு சேர்த்துக்குவேன். டேரெக்டாக பாத்திரத்தில் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோன்றதுக்கு. இப்போ பாருங்கள், மொத்தமாக எல்லாத்தையுமே தோண்டியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி உங்களோட கை யூஸ் பண்ணி மாவை கிளறிக்கோங்க. கையில் இருக்க சூடு வந்து உங்களுக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கையை யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி எப்பயுமே உங்களுக்கு தோண்டினதுக்கப்புறமா அடியில் போயிடும், உளுந்து தான் வந்து உங்களுக்கு மேலே மிதந்துட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே நல்லா ஒன்று கலக்கிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா சைடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சட்டியை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து குளிர்காலத்தில் எப்படி நீங்கள் வந்து மாவை புளிக்க வைப்பீங்க, இங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு எப்படி நீங்கள் புளிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்னோடய மாவை வந்து இந்த மாதிரி அவன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவேன். வெறும் அவனை வந்து எம்டியாக வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அவனை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு சட்டியை உள்ளே வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் ஆகும் எனக்கு மாவு புளிச்சு வர்றதுக்கு. வெளியில் வச்சேன் அப்படின்னா எனக்கு மாவு புளிக்காது. இந்த மாதிரி தான் என்னோடய இட்லி மாவை நான் புளிக்க வைப்பேன். நீங்கள் வந்து சூடான கிளைமேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சாலே ஒரு 8 மணி நேரத்தில் வந்து மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சட்டியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஆனில் இருந்துடக்கூடாது, அது மட்டும் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 12 மணி நேரம் ஆச்சு, மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருக்கும் இட்லி மாவு. இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சட்டியில் வச்சுக்கோங்க மாவு தோன்றப்பவே, அப்போ தான் உங்களுக்கு புளிச்சு வர்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். சின்னதில் வச்சிங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கும் புளிச்சதுக்கப்புறமா. இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி கிளறிக்கோங்க. கிளறிட்டு வந்து எத்தனை பாத்திரத்தில் உங்களுக்கு மாற்றணுமோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சு மாவை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பாத்திரத்தில் மாற்றி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மாவு எடுக்கிறதுல தான் இட்லி நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கல் மாதிரி வரும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா தான் மிச்ச மாவில் நான் தோசை பண்ணுவேன். ஸோ அது வரைக்குமே எனக்கு நல்ல சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு கொஞ்சம் மாவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து தட்டு இட்லியில் தான் ஊற்ற போகிறேன். எங்கிட்ட துணி இட்லி கிடையாது. துணி இட்லியில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தட்டு இட்லி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப ஒட்டிக்கும் பிளேட்டோடு சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவினதுக்கப்புறமா தேவையான அளவு அதில் மாவு சேர்த்து இட்லி நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையாவும் சேர்த்துறாதீங்க, அது உங்களுக்கு வெந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் சைட்லலாம் நிறையா வந்துடும். ஸோ அதனால் அளவாக அந்த குழியில் இருக்கிற அளவுக்கு மட்டும் அளவாக மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இட்லி வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லிலாம் வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லி இருக்குது பாருங்கள். நான் இந்த இட்லியோடு வந்து இன்றைக்கி புதினா சட்னி பண்ணியிருக்கேன், அதை வச்சு சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லின்னு. ஒன்று நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு. சூப்பரான இட்லிகள் தயாராகிடுச்சு. இதை விட சிறந்த பிரேக்ஃபாஸ்ட் எது இருக்க முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோ சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி, கூடவே சாப்பிட்றதுக்கு மணமணக்கும் புதினா சட்னி. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை விட எது பெஸ்ட்டாக இருக்கும் உலகத்தில் சொல்லுங்கள்? ஃபுட் ரிசர்ச்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இட்லி தான் வந்து வேர்ல்ட்லே நம்பர் 1 ஹெல்த்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட இட்லிகள் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான இட்லி மாவை அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் மதுரையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான இட்லிகள் வீட்டில் செய்ய முடியும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு. நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.